ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு லெசனில் பயிற்சி 1.2ல் ஃபஸ்ட்டு சம் பாப்பமா. ஏன்னு ஒரு கணம், பின்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. இந்த ஏக்கும் பிக்குமான உறவு பின்வருவனவற்றில் எவை ஏக்கும் பிக்குமான உறவுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு R1 ஒரு இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கணக்கட்டமைப்பு முறையில் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். அப்படி தானே? ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க. என்ன வரும்? 1 2 3 7 கிராஸ் 3 0 -1 7. சரியா? இப்போ என்ன வரும்? ஏ கிராஸ் பி 1,3 அடுத்து 1,0 1,-1 1,7. சரியா? அடுத்தது 2,3 2,0 அடுத்து 2,-1 அடுத்து 2,7. சரியா? இந்த இதிலேருந்து ஃபஸ்ட்டு உறுப்பை வச்சு எல்லா உறுப்பையும் எழுதியிருக்கோம். அடுத்து ரெண்டாவது உறுப்பை வச்சு எழுதியிருக்கோம். அடுத்து மூணாவது உறுப்பை வச்சு எழுதணும். 3,3 3,0 அடுத்து 3,-1 அடுத்து 3,7. சரியா? அடுத்து 7 வச்சு எல்லாத்தையும் எழுதணும். சரியா? 7,3 7,0 7,-1 7,7. இது ஃபுல்லாக என்னது? ஏ கிராஸ் பியில் வரும். சரியா? இப்போ R1ங்கிறது இதோட ரிலேஷனா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்னா, இதோட உருவான்னு பார்க்குறதுக்கு R1ல் இருக்க உறுப்பு இதில் இருக்கான்னு பாருங்கள். 2,1 இதில் இருக்கான்னு பாருங்கள். 2,1 இல்லை, அப்படி தானே? 2,1ங்கிற உறுப்பே இல்லை. அப்போது என்ன வரும்? இது 2,1 நாட் பிலாங்ஸ் டு என்னது? ஏ கிராஸ் பி. சரியா? 2,1ங்கிற உறுப்பு ஏ கிராஸ் பியில் இல்லை. அப்போது R1ங்கிறது என்னது? ஏக்கும் பிக்குமான உறவு அல்ல. சரியா? ஏக்கும் பிக்குமான உறவு அல்ல. அதாவது R1 வந்து இதோட சொந்தக்காரங்க கிடையாது. சரியா? அடுத்தது ரெண்டாவது என்னது கொடுத்துருக்காங்க? ரெண்டாவது சம்மு. ரெண்டாவது R2 பாருங்கள். R2 -1,1ன்னு கொடுத்துருக்காங்க. -1,1 எங்கேயாவது வந்திருக்கான்னு பாருங்கள். -1,1 வரல, 1,-1 தான் வந்திருக்கு. அப்போது -1,1 வந்து எதில் இல்லை? நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. அப்போது இதுவும் அதோட சொந்தக்காரங்க கிடையாது. சரியா? அப்போது R2வும் என்னது? ஏக்கும் பிக்குமான உறவு அல்ல. ஏக்கும் பிக்குமான உறவு அல்ல. சரிங்களா? இதில் இருந்துச்சுன்னா அதோட உறவு, இல்லாட்டி அதோட உறவு கிடையாது. மூணாவது சம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மூணாவது பாருங்கள். R3 = 2,-1 7,7 1,3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கான்னு பாருங்கள். 2,-1 இருக்குது. அதே மாதிரி 7,7 இருக்குது. அடுத்து 1,3 மூணுமே இருக்குது. அப்போது என்னது? R3ங்கிறது இதோட சப்செட் தான். சரிங்களா? அதில் இருந்ததுன்னா அதோட சப்செட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஏ கிராஸ் பியோட சப்செட், இதை வந்து சப்செட்டுன்னு சொல்லுவோம். ஏ கிராஸ் பியோட சப்செட்டு தான் என்னது? R3. சரியா? அப்போது என்ன வரும்? R3 வந்து ஏக்கும் பிக்குமான உறவு தான். சரிங்களா? அதோட சொந்தக்காரங்க தான். ஏக்கும் பிக்கும் R3 வந்து அதோட உறவு. சரிங்களா? உறவு ஆகும். சரியா? அடுத்தது பாருங்கள். நாலாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? R4 = 7,-1 0,3 3,3 0,7. இது வந்து ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பாருங்கள். 7,-1 இருக்குது. அப்படி தானே? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 0,3 0,3 இருக்கான்னு பாருங்கள். 0,3 இல்லை. அப்படி தானே? 0,3 இல்லை. அப்போது ஒரு உறுப்பு இல்லைனாலும் நம்ம என்ன எழுதிடலாம்? அது வந்து அதோட உறவு அல்லன்னு எழுதிடலாம். சரிங்களா? அப்போ 0,3 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியில் 0,3 இல்லை. அப்போது ஏக்கு R4ங்கிறது ஏக்கும் பிக்குமான உறவு அல்ல. சரியா? ஏக்கும் பிக்குமான உறவு அல்ல. அவ்வளோதான். இந்த சம் முடிஞ்சது. இந்த சம் புரிஞ்சுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? செகண்ட் சம் பார்ப்போமா? ரெண்டாவது சம் பாருங்கள். ஏ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி 1 2 3லேருந்து 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மற்றும் R என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்குற ரிலேஷன் எப்படி இருக்கும்னா, உறவு எப்படி இருக்கும்னா, இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா? இதோட ஒரு எண்ணோட வர்க்கம் தான் அதோட ரிலேஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏயின் உட்கணமாக எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. உட்கணம்னா என்னது? சப்செட். சரிங்களா? சப்செட்டு நான் தான் உட்கணம். சரிங்களா?
உட்கணமாக எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆரோட சார்பகம் வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிப்போமா? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? ஏ கிராஸ் ஏங்கிறது ஃபஸ்ட்டு உறுப்பு என்ன வரும்? ஃபஸ்ட்டு இங்கே 1 2 3 4 அதே மாதிரி 45 வரைக்கும் வரும். அப்படி தானே? அதே மாதிரி கிராஸ் அதே இதுதான் 1 2 3 4லேருந்து அப்படி 45 வரைக்கும். அப்போ இதோட இது ஏ கிராஸ் ஏ என்ன வரும்? 1,1 அடுத்து 1,2 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். போய் லாஸ்ட் உறுப்பு என்ன வரும்? 45,45 வரைக்கும் வரும். மொத்தம் இதில் எத்தனை? 45 × 45 2025 உறுப்புகள் வரும். சரியா? அதை ஃபுல்லாக நம்மளால் எழுத முடியாது, அதனால இவ்வளோ வேணால் எழுதினாலே நம்மளுக்கு போதும். சரியா? இப்போது ஏங்கிறது இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 அப்படி 45 வரைக்கும் இருக்குது. இதோட இது என்ன சொல்லியிருக்காங்க? ரிலேஷன் வந்து எப்படி இருக்குமா? 1ஓட ஸ்கொயர்டு. சரிங்களா? 1ஓட ஸ்கொயர்டு அதாவது வர்க்கம். 1 ஸ்கொயர்டு என்னது? 1. அதே மாதிரி 2 ஸ்கொயர்டு என்னது? 2 2 4. 3 ஸ்கொயர்டு என்ன வரும்? 3 9. அடுத்து 4 ஸ்கொயர்டு என்ன வரும்? 4 16. 5 ஸ்கொயர்டு என்ன வரும்? 5 25. 6 ஸ்கொயர்டு என்ன வரும்? 6 36. சரியா? அப்போ 36 வரைக்கும் வரும். 7 போட்டால் 45க்கு மேலே போயிடும். அப்போ அதை வந்து இந்த இதுக்குள்ளே வராது. அப்படி தானே? அதை எழுத முடியாது. அப்போ இந்த இது மட்டும்தான் நம்மளுக்கு இதோட சப்செட்டாக எடுக்க முடியும். அதாவது இதோட உட்கணமாக வந்து எடுக்க முடியும். ஏ கிராஸ் ஏயோட உட்கணமாக 1லேருந்து 6 வரைக்கும் உள்ளது தான் நம்ம எடுக்க முடியும். சரியா? எடுப்போமா? ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்னா என்னது? ஏ கிராஸ் ஏயின் உட்கணம். உட்கணம் சொல்லிட்டு உட்கணம் ஆர் ஈக்குவல் சரியா? என்னது? 1,1 அடுத்து 2,4 அடுத்து 3,9 அடுத்து 4,16 அடுத்து என்ன வரும்? 5,25 6,36. சரியா? இதை மட்டும்தான் எடுக்க முடியும். 7க்கு மேலே எடுத்தோம்னா என்ன ஆகும்? 49க்கு போயிடும், 45க்கு மேலே வந்துடும். அதனால நம்ம அதை எடுக்க முடியாது. சரியா? இந்த இதில் இதோட முடிச்சுக்கிட்டோம். இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறத என்ன சொல்லுவோம்? சார்பகம். செகண்ட் இருக்கிறத என்ன சொல்லுவோம்? வீச்சகம். சரியா? அதில் அதானே கேட்டிருக்காங்க, சார்பகம் வீச்சகம் கேட்டிருக்காங்க. அப்போ அதோட ஃபஸ்ட்டு சார்பகம் எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு இருக்க உறுப்பு, அதாவது இந்த சைடு உள்ள உறுப்பு, இல்லாட்டி இந்த இதில் கமாக்கு முன்னாடி உள்ள உறுப்புக்களை எழுதிக்கோங்க. என்னெல்லாம் வரும்? 1 2 3 4 5 6. சரியா? வீச்சகம் பாருங்கள். வீச்சகம் வந்து என்னது? இந்த பக்கம் இருக்க உறுப்புகள். இந்த பக்கம் இருக்க உறுப்புகள்னால் இந்த கமாக்கு அப்புறம் உள்ள உறுப்புகள். சரியா? என்னதில் இருக்குது? 1 4 9 16 25 36. சரியா? இந்த படம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு சரியாக நல்லா புரியணுங்கிறதுக்காண்டி நான் இதை போட்டிருக்கேன். சரிங்களா? எது சார்பகம் எது வீச்சகம்னு உங்களுக்கு தெரியணும். சார்பகம் இது, இது வீச்சகம். எதனால் இங்கே 45 வரைக்கும் நீங்கள் இங்கே எழுதலை அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இதோட ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க. இதிலேருந்து இது வரைக்கும் போகிற அம்புக்குறியோட இதை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே போகாது. அப்படி தானே? 7க்கு மேலே போச்சுன்னா அது 49,000. இந்த இதில் அது இருக்காது. சரியா? அதனால அந்த இது வந்து வராது. அதனால நம்ம ஆரோட நிப்பாட்டிக்கிறோம். சரிங்களா? இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புரியலைன்னா சொல்லுங்கள், நான் மறுபடியும் நடத்துகிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.